பொறுமையா இருந்தா எதையும் சாதிக்கலான்னு நீங்க தானமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த பொறுமையை தான் நான் இங்க கடைபிடிச்சிருக்கேன். அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்குமா? தீபா, நீ ரொம்ப விவரமான பொண்ணாயிட்ட. அதான் நான் சொல்லி கொடுத்தத எனக்கே சொல்லி என் வாயை அடைக்கிறேன். உன் விஷயத்துல நாங்க எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கோம். அந்த கடவுள் தான் உன் வாழ்க்கையை காப்பாத்தணும். காலையில வந்தப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல தீபா. நாங்க வரோம்மா. பாத்துக்கோ. கார்த்தி, மா, உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லாமே நடந்துச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா நாச்சியா, கூப்பிட்ட எல்லாரும் வந்திருந்தாங்க. அமக்களமா இருந்தது. அத்தை, கார்த்திக் இன்னைக்கு ஏகப்பட்ட திருஷ்டி. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவருக்கு சுத்தி போடணும். ஆமா மீனாட்சி, கார்த்திக்கு கண்டிப்பா சுத்தி போடணும். நக்ஷத்ரா, கார்த்திக்கு நீ எதுவும் gift கொடுக்கலையா? அக்கா, எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக்காக நான் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். இந்தாங்க கார்த்தி. நட்சத்திரா, ஏன் கையில குடுக்கற? போட்டு விட வேண்டியது தானே? இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நானே போட்டு விடுறேன். கார்த்தி, கைய நீட்டுங்க. அது எப்படி இவ கார்த்திக்கு போட முடியும்? அந்த உரிமை எல்லாம் தீபாக்கு தான் இருக்கு. ஏன் நட்சத்திர போட்டா என்ன ஆயிடும்? அவ போடல, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அவ போடக்கூடாது, அது முறையும் இல்ல. நட்சத்திரா, அத்தை. நீ பிரேஸ்லெட் எடுத்து கிஃப்டா கொடுத்துரு. கையில எல்லாம் போட வேண்டாம். சரிங்க அத்தை. இந்த உலகத்துல எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற விஷயம் எனக்கு மட்டும் போராடி தான் கிடைக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? என்ன தீபா, இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், சும்மாதான். இல்லையே, நீங்க காலையில இருந்து ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரியே இருக்கு. எதுனா பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கல்ல,
அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் தீபா போய் சொல்றீங்க? எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஐயோ, உண்மை என்னன்னு தெரியும் சொல்றாரு. ஒருவேளை நான் தான் பாட்டு பாடினேன்னு தெரிஞ்சிருச்சா? அத பத்தி தான் கேட்க வந்திருக்காரா? என்ன உண்மை சார்? ஐஸ்வர்யா நீ எதனா சொல்லியிருப்பாங்க, அதனால தானே இப்படி இருக்கீங்க. ஓ, நீங்க இதத்தான் சொன்னீங்களா? நான் அதுக்குள்ள ஏதோ கற்பனைக்கு போயிட்டேன் சார். இல்ல சார், அவங்க எதுவும் சொல்லல. அப்போ நிஜமாவே உங்க அப்பா அம்மா போனதுக்காக தான் வருத்தமா இருக்கீங்களா? ஆமா சார். ஓ, பொண்ணுங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் அப்பா அம்மாவை பிரியறது ரொம்ப கஷ்டம் இல்ல தீபா? ஆமா சார். சரிங்க தீபா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. என்ன விஷயம் சார்? நீங்க என்னவா நினைக்கிறீங்க? சார், என்ன கேக்குறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு தானே. என்ன சார் இது கேள்வி? நீங்க அதுக்கெல்லாம் மேல. நீங்க எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல சார். நீங்க தான் சார் எனக்கு எல்லாமே. நான் எதுன்னு சொல்றது? என்னங்க ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல சார், நீங்க எனக்கு யாருன்னு யோசிச்சேன். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தர் நீங்க. எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவர் நீங்க. எல்லாராலையும் நேசிக்கப்படுற மனுஷன் நீங்க. கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அதையெல்லாம் தலையில ஏத்திக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கிற மனுஷன். உங்க கூட நான் உங்க வீட்டுல இருக்கேன். மனைவின்னு வெளி உலகம் சொல்லுது. ஆனா அந்த வார்த்தையோட முழுமையான அர்த்தத்துல நான் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீங்க இவ்வளவு சீரியஸா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல தீபா. நான் சிம்பிளா தாங்க கேட்டேன். நம்ம கல்யாணம் நடந்தது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். ஆமா சார். அத சொல்லுங்க. லவ் பண்ணியே துரோகம் பண்ணிட்டியே. அவங்க சிஸ்டர் மாதிரி நான் பேசணும். என்ன பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்த மாதிரி தெரியுது? தீபா சிஸ்டர். ஆமா, கான்ஷியஸ் வந்துருச்சு. அதான் எதையும் சொல்லி புலம்புறாரு. டாக்டர் உடனே கூட்டிட்டு வரலாம். தீபா சிஸ்டர். டாக்டர், அந்த கதிரன்ற பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. எப்ப சிஸ்டர்? இப்பதான் டாக்டர். ஏதோ லவ் துரோகம் சிஸ்டர்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்படியா? சரி வாங்க. எப்போ கான்ஷியஸ் வந்துச்சு? இப்பதான் டாக்டர். கதிர், 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 நான் பேசுறது கேக்குதா? சார். சொல்லுங்க சார். கண்ணு தருங்க கதிர், கண்ணு தருங்க. சார். சார். நர்ஸ், நீங்க கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு உடனே வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இல்ல சார், உங்க பேமெண்ட் 2-3 தடவை ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சார், எனக்கு இன்னொரு கால் வருது, நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். ஹலோ சார், நான் எம்எஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இங்க கதிரன்ற பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு சார். அப்படியா? எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கான்ஷியஸ் வந்துச்சு. அதான் டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. கார்த்திகை தீபம் இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.